இந்த வீடியோவில் பெஸ்ட் 300ல் இருக்க 2 ட்ரிம்மரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்தலாம். ட்ரிம்மரோட பாக்ஸ் பார்க்க அப்படி தான் இருக்கும். இந்த ட்ரிம்மரோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் ப்ரொஃபஷனல் TM30ங்கிற இதான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மரோட நேமு. ட்ரிம்மரோட பாக்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ட்ரிம்மரோட இமேஜ் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மரை வச்சு நம்ம எப்படிலாம் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் சொல்லி அதெல்லாம் போட்டிருக்காங்க. கீழே அப்படியே ட்ரிம்மரோட இமேஜும் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்க மெட்டீரியல் அண்ட் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி, இல்லைக்க மோட்டர், இதே மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிம்மர் இருக்குது. ட்ரிம்மரை பற்றி சொல்லணும் அப்படின்னா டிசைன் பார்க்குறது செம்மையாக இருக்குது. ட்ரிம்மரோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி முக்கியம் இல்லை, அந்த ட்ரிம்மரை வச்சு நம்மளோட ஹேர் நம்மளோட எப்படி டிசைன் பண்ணுறது தான் முக்கியம். இருந்தாலும் டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. பாடிக்கு யூஸ் பண்ணிக்க மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தாவே தெரியும் கோல்டன் கலரில் இருக்குது. இந்த கட்டிங் பிளேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் பட்டன் அண்ட் சார்ஜிங் போர்ட் இருக்குது. ட்ரிம்மரை தவிர்த்து பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சைஸில் கிளிப் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சைஸ்லாம் சொல்கிறேன். கிளிப்பை தவிர்த்து க்ளீன் பண்ணதுக்கானே ஒரு ஆயில் அண்ட் அந்த ப்ரஷ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி கேபிள் இருக்குது. ட்ரிம்மருக்குலாம் டைப் சி கேபிள் வந்துட்டுப்பா. இப்போ ட்ரிம்மர் பற்றி பார்க்கலாம். ட்ரிம்மரில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வரது பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 0.5 வரும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த 4 கிளிப் இருக்குல்ல, இதில் மொத்தமாக 4 சைஸ் இருக்குது. 1.5 இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2mm இருக்குது. அடுத்து 3mm, அடுத்து பார்த்தீங்கன்னா 4mm. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 சைஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் இருக்குது. இந்த ட்ரிம்மர் நான் யூஸ் பண்ண பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் கட் பண்ணுறது. வைப்ரேஷன் மட்டும் தான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ட்ரிம்மர்னாலும் வைப்ரேஷன் ஆகும், ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணுறேன், அதை சவுண்டை வச்சு எனக்கு தெரியும் எவ்வளோன்னு வைப்ரேட் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் கொஞ்சம் ஓவராக இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. லைட்டாக நம்ம கையுமே சேர்ந்து சேர்க்க வர மாதிரி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா கேப் யூஸ் பண்ணாமல் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிம்மர்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் ரொம்ப ஹீட் ஆகுது. அந்த ஹீட்டு பார்த்தீங்கன்னா நான் ட்ரிம் பண்ணேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக காயமான மாதிரி இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேப் போட்டு யூஸ் பண்ணுவேன். ட்ரிம்மரோட சார்ஜிங் டைம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டுருக்கு. 3 ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 2 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம இந்த ட்ரிம்மர் பற்றி பார்க்கலாம். இந்த ட்ரிம்மர் பார்த்தீங்கன்னா HTCயோட ஒரு ட்ரிம்மர். இதோட பாடி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கையில் பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட அன்கிளிப்பிங் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0mm. அது போக கிளிப்பிங் சைஸ் பொறுத்தவரை மொத்தமாக 4 சைஸ் தான் இருக்குது. 1mm, 3mm, 5mm அண்ட் 7mm வரைக்கும் இதோட கிளிப்பிங் சைஸ் இருக்குது. பேட்டரி பொறுத்தவரை இது பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹவர்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பேக்கப் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 ஹவர்ஸ் வரைக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரிம்மர் தான். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 350 சம்திங் வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 400லேருந்து 500 வரையுமே வரும். இந்த 2 ட்ரிம்மரோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ட்ரிம்மர் தான். சைஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ட்ரிம்மர் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு 4mm வரைக்கும் சைஸ் போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரிம்மர் சஜஸ்ட் பண்ணுவேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான். ரெண்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதான் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபாலோ பண்ணிக்கோங்க.